தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உணவகத்தில் சாப்பிட்ட நபர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள உணவகத்தில் காலை உணவு சாப்பிட்ட குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட 8 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவகத்தில் வாங்கி வரப்பட்ட சட்னியில் பள்ளி கிடந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார்கள். இது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உணவகத்தில் சாப்பிட்ட 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள உணவகத்தில் காலை உணவு சாப்பிட்ட 3 குழந்தைகள் உள்பட 8 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட 8 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். அவர்கள் வாங்கி வந்த உணவகத்தில் சட்னியில் வள்ளி கிடந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு கூறியிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த தகவல்களை கூறுவதற்காக செய்தியாளர் அரவிந்தன் இணைகிறார். அரவிந்தன், உங்களுடைய தகவல்கள். வணக்கம் பவித்ரா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அத்தாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சுபாஷ். இவரது உறவினர்களுடன் அதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது காலை உணவு அருந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் காலை உணவு வாங்கி வந்துள்ளனர். இதனை சுபாஷின் குடும்பத்தினர் 8 பேர் சாப்பிட்ட நிலையில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாப்பிட்ட உணவை சோதனை செய்த போது அது சட்டினியில் பல்லி இருந்து கிடந்தது தெரிய வந்தது. உடனடியாக 8 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி அரவிந்தன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உணவகத்தில் சாப்பிட்ட 8 பேருக்கு தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் 3 பேர் குழந்தைகள் என்று ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட 8 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். உணவகத்தில் வாங்கி சாப்பிட்ட சட்னியில் பள்ளி கிடந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு கூறியிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உணவகத்தில் சாப்பிட்ட 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் உணவு சாப்பிட்டதில் 3 பேர் குழந்தைகள், 8 பேருக்கு தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பது அண்மை செய்தியாக கிடைத்திருக்கிறது. இவர்கள் 8 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவகத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட சட்னியில் பள்ளி கிடந்ததாக அந்த குடும்பத்தினர் குற்றச்சாட்டு கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.